நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். உங்ககிட்ட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6000 ரூபாய் அக்கௌண்ட்டில் கிடைக்கும். இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு விவசாயிக்கும் ரூபாய் 6000 ஒவ்வொரு வருடமும் வழங்கப்பட்டு வருது. ஸோ ஒரு தவணைக்கு 2000 வீதம் 3 தவணைகளாக இந்த அமௌண்ட்டானது பிரித்து கொடுத்துட்டு வராங்க. இதுவரைக்கும் 16 தவணைகள் முழுமையாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ 17வது தவணையானது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது குறித்து தற்போது என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் விண்ணப்பிக்க சில நிபந்தனைகள் இருக்குது. இந்த திட்டத்தின்படி விவசாயிகள் பின்வரும் தகுதிகளை பூர்த்தி செஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்கும் விவசாயி இந்திய குடிமகனாக இருக்கணும், எந்த அரசு வேலையிலும் இருக்கக்கூடாது, விண்ணப்பிக்கும் விவசாயிக்கு வங்கி கணக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஹெக்டருக்கு குறைவான நிலம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும்தான் இதில் பலனடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா விதமான விவசாயிகளும் பயனடையலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் பயனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் தவணை வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் உங்களுடைய ஆதார் கார்டு இருந்தால் மட்டுமே போதும். ஸோ ஆதார் எண்ணை பயன்படுத்தி உங்களுடைய தவணை தொகை வந்துடுச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழ்கண்ட வெப்சைட் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா pmkisan.gov.in. அவ்வளோதாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.